இப்ப திருந்தி ரொம்ப நல்லவரா வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க அவரை அரவணைக்கலனாலும் பரவாயில்ல மாமா. அட்லீஸ்ட் காயப்படுத்தாம இருக்கலாம்ல. இது இந்த குடும்பத்துக்கும் நல்லதில்ல, இந்த சமுதாயத்துக்கும் நல்லதில்ல. ஒரு மனுஷனோட சமநிலை தவறிருச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலான்னு உங்களுக்கே தெரியும் மாமா. அது நடக்க கூடாது. வீரா, வீரா, இங்க பாரு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். டேய் வா, நீ வா. வா மாறா, வா வீட்டுக்குள்ள. வீரா, அண்ணா நீ சொல்லுண்ணா. உள்ள வர சொல்லுண்ணா, ரெண்டு பேரையும் கூப்பிடுண்ணா. உள்ள வாங்க. உங்க புள்ள மேல உங்களுக்கே ஒரு துளி நம்பிக்கை இல்லாதப்போ நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? இனி நாங்க இங்க இருக்க போறது இல்ல. மொத்தமா இங்க இருந்து கிளம்புறோம். வீரா, 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 என்ன பேசுற நீ? வீரா, இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல மாமா. அண்ணா என்ன இது? மாறா, மாறா இங்க பாரு. நான் சொல்றேன்ல, இனிமே இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அப்பா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாரு. வா மாறா, நம்ம வீட்டுக்குள்ள போலாம் வா. இத்தனை நம்ம வீடு. இதை விட்டு நீ எங்க போவ? எங்கேயும் போவேனடா. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. உனக்கு தெரியும்ல, அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டாரா? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? அண்ணா சொல்லுண்ணா, சொல்லுண்ணா. அவன் கிட்ட எங்கேயும் போவேனான்னு சொல்லுண்ணா. நம்ம பிள்ளைய எப்படி நான் வீட்டை விட்டு அனுப்புறது? சொல்லுண்ணா அண்ணா, சொல்லுண்ணா. ஐயோ, யாராவது சொல்லுங்களேன். வீரா, வீரா, சொன்னா கேளு. போகாத வீரா. வீரா, சொன்னா கேளு. வீட்டை விட்டுலாம் போகணும் வீரா. இந்த மாதிரி நடக்காம நம்ம கிளம்பலாம். எனக்கு தேவையானது, உனக்கு தேவையானது எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்தாச்சு. நம்ம கிளம்பலாம். வீரா, வீரா. வேணாம் மீரா, இங்க பாரு. நிரூபிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு ரெண்டு பேர் வெளியில போகணும் முதல்ல? வீரா, இங்க பாரு. இனிமே அண்ணா அவனை எதுவும் சொல்லாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. போகாத வீரா. வலிமா, இது இப்ப எடுத்த முடிவு கிடையாது. ரொம்ப நாளா யோசிச்சு தெளிவா எடுத்த முடிவு. தயவு செஞ்சு எங்களை தடுக்காதீங்க வலிமா. வா போலாம். ஏய் வீரா, சொன்னா கேளு வீரா. நில்லு வீரா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் இப்படி பண்ற? ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு? இங்க பாரு, அண்ணன் அண்ணன் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அது பேசும், ஆனா அது மனசுல எதுவுமே வச்சுக்காது. அது புள்ளைங்க மேல உயிரையே வச்சிருக்கு. இங்க பாரு, இனிமே உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றல்ல. எங்கேயும் போவேனா வீரா. வீரா, டேய் உன்ன சொல்ல முதல்ல. அவ கூப்பிட்டா பின்னாடியே போயிடுவியா? வேணாம் மாறா, வேணாம் மாறா. இவ்வளவு நாள் யார் பேச்சும் கேட்காம வாழ்ந்துட்டேன். சரி, கொஞ்ச நாள் என் பொண்டாட்டி பேச்ச கேட்கறேனே. அப்படியாவது என் வாழ்க்கை மாறுதான்னு பாப்போம். என்னடா பேசுற? அவ ஏதோ கோவத்துல சொல்லிட்டு இருக்காடா. அதுக்கெல்லாம் கிளம்புறேன். நான் கிளம்புறோம். அண்ணா, அண்ணா வேணான்னு சொல்லுண்ணா. மாறா, வீரா, என்னம்மா வீரா? ஏன்டா அப்படி பண்ற? அப்பா சொன்னா நீ கிளம்பிடுவியா? அப்போ நாங்களும் உனக்கு ஆளா தெரியலையா? வா நீ வீரா, வா. நான் சொல்றேன்ல, என் பேச்சுக்கு மரியாதை இருக்கா இல்லையா? வா நீ. டேய் மாறா, வா. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. இந்த விஷயத்துல நான் யார் பேச்சுமே கேக்குறதா இல்ல. ஏய், தனியா போய் நீ என்னடி பண்ணுவ? நீ இப்போ தப்பான நேரத்துல தப்பான முடிவு எடுத்திருக்க வீரா. இது உனக்கு நல்லதில்ல சொல்லிட்டேன். வா, உள்ள போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என் வாழ்க்கை மேல காட்டுறாக்குறிய, கொஞ்சம் வாழ்க்கை மேலையும் காட்டு கண்மணி. நீயும் நல்லா இருப்ப.
அக்கா ப்ளீஸ் அக்கா, எனக்காக இவ்ளோ போராடிட்டு இப்ப என்னடானா தனியா டேய், விட்டுட்டு வாடா, வாடா, போறீங்க. வாடா. அக்கா சொல்றத கேளுக்கா, நீ போக கூடாதுக்கா, நீ இங்கதான் இருக்கணும். பிருந்தா, நான் வெளியில இருந்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், யார் மூலியமா பிரச்சனை வந்தாலும், நான் உனக்காக இங்க வந்து நிப்பேன். நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. ஆனா என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. அக்கா இல்ல வீரா, நீங்க ஏன் போகணும்? இங்க பாரு, நியாயமா பார்த்தா நான் தான் இந்த வீட்டை விட்டு போகணும். நீங்க 2 பேரும் எதுக்காக போறேன்னு சொல்றீங்க? மாறன் மேல எந்த குற்றமுமே இல்ல. அவரை நிரபராதின்னு நிரூபிக்கணும்னு நினைச்சேன், நிரூபிச்சிட்டேன். என் கடமை முடிஞ்சிருச்சு. நாங்க கிளம்புறோம். மரா, போலாம். ஏய் நில்லடி. ஏன் வீரா, ஏன் இப்படி பண்ற? என் மாறனை கூட்டிட்டு போகாத. நீங்க எங்கேயும் போக வேணாம். இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்லையா? யாரு என்ன சொன்னாலும் எங்க முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. பாரு, அவ பேசிக்கிட்டே இருக்க, நீ என்னடா அமைதியா இருக்க? அவ தப்பா எதுவும் பேசலையே அத்தை. நான் கிளம்புறோம். போலாம் மாறா. இந்த வீட்டுக்கு நம்ம திரும்ப வரும்போது நமக்குன்னு ஒரு அடையாளத்தையும் மரியாதையும் சம்பாரிச்சுட்டு தான் வரணும். அதுதான் நம்ம இவங்க எல்லாருக்கும் கொடுக்கிற பதில். போலாம். மாமா, என்ன மாமா இது? நம்ம வீட்ல என்னென்னமோ நடக்குது. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாமா. என் கனவெல்லாம் பழிச்சிடும் போல இருக்கு மாமா. ஆமா மாமா, இன்னைக்கு விடிய காலையில ஒரு கெட்ட கனவு மாமா. நம்ம காவிரி அத்தை தான் என் கனவுல வந்தாக. வந்து எம்புட்டு அழுதாக தெரியுமா? இது ஆமா மாமா, மாற மச்சா மேல அம்புட்டு கோவமா இருந்தாக. அவனாலதான் அம்புட்டு பிரச்சனையும், அவன் திருந்தவே மாட்டானான்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதாக. விஜி, என்ன பேசுற? ஐயோ சித்தி, நான் வேறும்னெல்லாம் சொல்லல. நிஜமாவே அத்தை என் கனவுல வந்தாக, அதான் சொல்றேன். அதுக்கு ஏன் சித்தி நீங்க? போதும் விஜி, சும்மா உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கனவு கண்ட மாதிரி சொல்லிட்டு இருக்காத. ஐயோ சித்தி, சத்தியமா இல்ல. அத்தை என் கனவுல வந்து சொன்னாக,
மாற மச்சானோட இந்த நிலைமைக்கு யார் சித்தி காரணம்? நீங்களா இல்ல நானா இல்ல மாமாவா? யார் காரணம்? கூட இருக்க அந்த வீராக்கா தானே காரணம். அவளால தானே மாற மச்சான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கா. அத்தையும் அத சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாக சித்தி. ஈ, நல்ல 4 சாத்து சாத்துங்க அத்தை. என்ன சித்தி என்னை அடிக்க பாக்குறீங்க? ஏய், சும்மா வாய மூடு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு விஜி. இதோட நிறுத்து. இன்னொரு வார்த்தை நீ வீராவை பத்தி பேசின, வீராவை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? ஏதோ கொஞ்ச நாள் வருத்தத்துல அவகிட்ட பேசாம இருந்தா உடனே நீ சொல்ற எல்லாத்துக்கும் தலையாடிட்டு அவளை வெறுத்துருவேன் நினைச்சியா? அவ என் மக, நான் பெத்தெடுக்காத என் பொண்ணு. நான் சாகுற வரைக்கும், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வீராவை வெறுக்க மாட்டேன், வெறுக்கவே மாட்டேன். வீராவை நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? அவ எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பா. அவ ஒரு முடிவெடுத்தானா அது சரியா இருக்கும். மாற இன்னைக்கு ஒரு ஆளாகி நிக்கிறதே வீராவால்தான். அவளை பத்தி ஏன் முன்னாடி நின்னு தப்பா பேசுற? இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி பேசுன, ஓகுன என் கை அப்படியே நிக்காது. ஜாக்கிரதையா இரு. என்ன நடக்கிற எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானே இருக்க. என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுது இல்ல? உன்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. இல்ல, நீ தப்பு பண்ற. என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த குடும்பம் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன். அதுல ஒண்ணு கூட நடக்கலையே. இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி இந்த குடும்பம் சின்ன பின்னமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் இதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னா நானும் எங்கேயாவது போயிடுறேன். நீ என்ன நோகடிக்காது. நீ தானே எல்லாரையும் நோகடிக்கிற. நீ பெத்த புள்ளதானே அவ. அவ மேல இவ்ளோ பெரிய பழி விழுந்திருக்கும் போது அவ இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லி நீ அவன் பக்கம் நின்னியா? அவன் மேலதான் தப்பு, அவன் எல்லா தப்பும் செஞ்சிருப்பாங்கிற மாதிரி தானே பேசுன. அதனாலதான் வீரா மனசு வெறுத்து இன்னைக்கு அவனை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. நீ நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற. அப்புறம் எனக்கு என்ன இந்த வீட்டுல வேலை? நானும் ஊருக்கே போறேன், இங்க இருக்க மாட்டேன். மாற இத செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு 100% தெரியும். அவனுக்கும் எனக்கும் இடையில நிறைய பிரச்சனை இருக்கு, கோபம் இருக்கு. ஆனா அதுக்காக என் புள்ள போதை மருந்து கடத்துற அளவுக்கு கேவலமானவன்லாம் இல்லை. அது அவன் மேல இருக்கிற கோபத்துல யாரோ செஞ்சிருக்காங்க. அவையே இப்படிப்பட்ட பகையை சம்பாதிச்சுக்கிறான் தான் எனக்கு ஆதங்கமா இருக்கு. இப்ப கூட அவன் வெளியே போறேன்னு சொன்னபோது எனக்கு அப்படியே பகீர்னு இருந்துச்சு. ஆனா வீரா சொன்னதுதான் சரி. அவன் திரும்ப இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆளா வருவான். அவன் தனியா போய் வாழ்ந்து சொந்த கால்ல நிக்கட்டும். அவனுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியட்டும். அவன் வீட்டு செடியில் வள்ளி, காட்டு மரம். எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா திரும்ப வருவான். அப்படி திரும்ப வரும்போது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பதில் சொல்ற நிலைமையில வருவான். வருவான். இதுக்காகலாம்
நீயும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லாத வள்ளி. நீயும் என்ன கஷ்டப்படுத்தாத. வள்ளியம்மா, மாறன் மாமா மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியுமா. இப்படி அவங்க திடீர்னு போனது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க எங்க இருந்தாலும் உங்களை தாமா நினைச்சிட்டு இருப்பாங்க. சீக்கிரமே அக்கா மாமாவை கூட்டிட்டு இங்க கண்டிப்பா வந்துருமா. நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் வள்ளிமா. ஆனா நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. அதனாலதான் வந்து பேசுறேன். வீரா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அவசர அவசரமா உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா, இப்போ என் மாறன இந்த வீட்டை விட்டு பம்படியா கூட்டிட்டு போற. இல்லம்மா, அவ மத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாளா? ஐயோ வள்ளியம்மா, என் அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன், என்னோட கல்யாணத்துக்கு வீரா அக்கா எந்த வகையிலுமே காரணம் இல்ல. அங்க என்ன நடக்க போகுதுன்னு கூட அக்காக்கு தெரியாது. அக்கா ரொம்ப பாவம்மா. எல்லாருமே அவளை தப்பா நினைக்கிறீங்க. ஆனா என்னால ஒத்துக்க முடியுமா? என் அக்கா ஒரு முடிவு எடுக்கிறானா கண்டிப்பா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். எனக்கு யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது ஒண்ணுமே புரியல பிருந்தா. ஒரு பக்கம் அண்ணனை இழந்துட்டு இந்த குடும்பம் தான் எல்லாமே நினைக்கிற நீங்க, இன்னொரு பக்கம் எந்த சொந்தமும் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்து வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிற விஜி. எனக்கு எல்லாருமே தான் நல்லா இருக்கணும். இதுல நான் யார வேணும்னு சொல்லுவேன், யார வேணான்னு சொல்லுவேன், நீயே சொல்லு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா, இப்படி எல்லாம் நீங்க வருத்தப்படக்கூடாதும்மா. நீங்க தான் இந்த குடும்பத்தோட அஸ்திவாரம். நீங்க தெளிவா இருந்தா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். இல்ல பிருந்தா, நான் எதுவுமே செய்ய முடியல. முன்னாடி எல்லாம் நான் ஒரு முடிவு எடுத்தா அது ரொம்ப சரியா இருக்கும்னு என் அண்ணனே சொல்லுவாரு. என்கிட்டதான் எல்லாமே கேட்பாரு. ஆனா இப்போ இந்த விஷயத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம ஒரு முடிவு எடுக்கணும்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஒண்ணுமே புரியல பிருந்தா. இதுல என் மாற வேற இப்ப வீட்டை விட்டு போயிட்டா. நான் அதை நினைப்பேனா, உன் வாழ்க்கையை நினைப்பேனா, இல்ல விஜய்க்கு நியாயம் சொல்லுவேனா, என்ன செய்வேன்? என் கண்ணு முன்னாடி நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்படுறேன். அத்த, இந்தாங்க சாப்பிடுங்க. அத்த, மாறன் வீட்டை விட்டு போனதை நினைச்சு நீங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, உங்களை ஒரு நேரம் கூட பட்னி போட்டுற கூடாதுன்னு மாறன் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். ப்ளீஸ் அத்த, இங்க பாருங்க, உங்களுக்கு ஏன் மேல தானே கோவம்? சரி, ஓகே. மாறன் உங்க முன்னாடி நிக்கிறதா நினைச்சு இத சாப்பிடுங்க.
இங்க பாருங்க, இப்ப நீங்க இதை சாப்பிடலனா நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அவன் அங்க பட்னி கிடப்பான். உங்களுக்கு ஓகேவா? இல்லல, அப்ப சாப்பிடுங்க. ஆமா மாறு. அவ்வளவு அக்கறை இருக்கிறவ எதுக்கு நான் விட்டுட்டு போனா? ஐயோ, அவன் சீக்கிரம் வந்துருவான் அத்தை. இங்க பாருங்க, அவனால நம்மளை விட்டு இருக்க முடியாது. இந்தாங்க சாப்பிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சாப்பிடுங்கம்மா. ப்ளீஸ் த. அவனை சாப்பிட சொல்லு. நான் சொல்றேன் அத்தை, நீங்க சாப்பிடுங்க. அழாதீங்க, மாறன் வந்துருவான். சாப்பிடுங்க. வள்ளி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிருந்தா பக்கம் சாயறாலும் அது நல்லது இல்லையே. உடனே அவ பேரை கெடுக்கணுமே. இருடி வரேன். ஏய், ஏய், உன்னதான். கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. ஓ, உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சு. ஏய், மரியாதையா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு. இல்ல போடி. ஏய், என்னடி சிரிக்கிற? நீ மிரட்டுறது எனக்கு சிரிப்பா தான் வருது. ஏய், நான் வீராவோட தங்கச்சி. இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு தப்பு கணக்கு போட்ட பாத்தியா? ஓ, அந்த அளவுக்கு வந்துருச்சா? உன்ன என்ன பண்றேன் பாரு. ஏய், ஐயோ! ஐயோ! எரியுதே! ஐயோ, எரியுதே! ஐயோ! ஐயோ, எரியுது. என்னாச்சு? இங்க பாருங்க சித்தி, இவன் வேணும்னே என் கையில வெந்நீர் ஊத்திட்டான். ஐயோ, எரியுதே சித்தி. சித்தி, நான் எதுவும் அவளே ஊத்திக்கிட்டு நடிக்கிறா. அவளை நம்பாதீங்க. ஏய், என்ன பிருந்தா இது? இப்படியா பண்ணுவ? இங்க பாரு, விஜய உனக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக இப்படியா பண்ணுவ? உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா பிருந்தா? நீ ஒரு பொண்ணு தானே? என்ன விஜய், ரொம்ப எரியுதா? ஆமா மச்சான், ரொம்ப எரியுது மச்சான். ஷூ. சித்தி, இவன் இந்த வீட்டுக்கு என்ன கொல்லதான் சித்தி வந்திருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. சரி அழாத, நீ போய் மருந்து போடு போ. இங்க பாரு பிருந்தா, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், புரிஞ்சுதா? சித்தி, நீங்க அவளை எதுவும் கேட்க மாட்டீங்களா?
நான் கேக்குறேன். நீ போ, முதல்ல போய் மருந்து போடு. போ. சரி ஒன்னாகாது, போய் மருந்து போடு போ. சித்தி, நிஜமாவே நான் எதுவுமே செய்யல சித்தி. சரி, வேலையை பார். அவ நடிக்கிறா. ஹே, அவளுக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா? நம்ம ஆக்டிங் எப்படி? ஆ? நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது எனக்கு அப்படியே கொலை வெறி ஆகுதுங்க. ஹேய். ஆ, ஆ. விஜி ஏன் இப்படி செஞ்சா? அவளே கையில வெந்நீரை ஊத்திக்கிட்டு பிருந்தா மேல பழைய போடுறா. அவ வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு இப்படி செய்யறாளா? இல்ல மாறன் சொன்ன மாதிரி ஏதாவது? ஜோசியரே. ஹலோ, சொல்லுங்க ஜோசியரே. உங்க வீட்டு மருமகளுக்கு தாலி பிடிச்சு வைக்கிறதுக்கு வர்ற 20-26 நல்ல முகூர்த்தமா இருக்குமா. இதுக்கப்புறம் வேற நல்ல முகூர்த்தம் இல்லம்மா, செய்ய முடியாது. இதை செய்ய தவறுனீங்கன்னா உங்க மருமக உயிருக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குமா. அதனால இந்த 2 நாள்ல செஞ்சு முடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்க சரிங்க ஜோசியரே, அப்படியே பண்ணிடலாம். சரிம்மா, வச்சிடுறேன். விஜி, மா, ஒரு சந்தோஷமான செய்தி. என்னாச்சு? ராமச்சந்திரன் செத்துட்டானா? ஐயோ அம்மா, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. அவ்வளோ ஈஸியா கொள்றதுக்கா நம்ம இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம். வேற என்னடி? மா, நமக்கு பெரிய தடையா இருந்த அவங்க 2 பேரையும் நான் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். அனுப்பிட்டேனா? யார? வீராவை மாறனேமா? ஆமாம்மா, அன்னைக்கே நான் சொன்னேன்ல, சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் பொட்டி படுக்க எல்லாத்தையும் அள்ளிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. கலக்கிட்டடி. இப்பதான் நீ என் பொண்ணு மாதிரியே நடந்துக்கிற. அம்மா, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம். என்ன? கார்த்தி மச்சான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கம் திரும்புறாரு. என் மேல ரொம்ப கரிசனமா இருக்காரு, அன்பெல்லாம் காட்டுறாருமா. அப்படியா? ஆமாமா, அந்த பிருந்தா அவர்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்கா. என்னம்மா பதிலே பேச மாட்டேங்கிற? இல்லடி, உன்னை முழுசா வெறுத்து ஒதுக்குனவ உடனே உன் பக்கம் திரும்புறானா? கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு கணக்கு இருக்கும். நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீ எல்லாத்தையும் சந்தேகமா தான் பாப்ப. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, அவரு நிஜமாவே மாறிட்டாரு. நான் அவரை முழுசா நம்புறேன். நீ இந்த மாதிரி என் மனசெல்லாம் கலைக்காத. அப்புறம் அந்த பிருந்தா? அவ அக்காவை அனுப்பிச்சிட்டேன், அடுத்து அவதானே. இனி அவளுக்கு சப்போர்ட் பண்ண இந்த வீட்ல யார் இருக்கா? அவளையும் இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் அன்னைக்கு வீட்டை விட்டே துரத்திடுவோம். எப்படி? எப்படின்னு பார்க்க தானே போற. சரிம்மா, நான் வைக்கிறேன். சரி விஜி. ஆ. வாழ்க்கையில நாங்க 2 பேரும் பெரிய முடிவு எடுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த முடிவுக்கு பின்னாடி உங்களோட ஆசீர்வாதமும் இருக்குன்னு நான் நம்புறேன். நான் விட்ட சவாலை ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவியா இருக்கணும். எப்படி ஒண்ணுமே இல்லாம மாமா இந்த ஊருக்கு வந்து இவ்ளோ பெரிய ஆளா இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்க தான்.
நீங்க அவருக்கு கொடுத்த சப்போர்ட் தான். அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் எனக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம். நீங்க எங்களுக்கு துணையா இருந்து வழி நடத்தி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு கூடவே இருப்பீங்களா அத்தை? அதெல்லாம் எங்க அம்மா இருக்கும். என் கூட எல்லாம் வேற எங்க போக போகுது? என்னம்மா, நீ எப்பவும் உன் புள்ள பக்கம் தானே இருப்ப. அது பாத்தியா, உடனே சிக்னல் கொடுக்கும் எங்க அம்மா. சரி, எங்க போக போறோம்? நீ தானே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த, நீ ஏன் சொல்லு. சரி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம வீடுனா? நம்ம வீட்டுக்குனா எங்க வீட்டுக்கு. அங்க எங்க அம்மா மட்டும் தானே தனியா இருக்காங்க. அங்க போனா அம்மாவுக்கும் உதவியா இருக்கும். யாரும் தப்பாவும் பேச மாட்டாங்க. இல்லம்மா, அத்தை பிருந்தா விஷயத்துல இன்னும் என் மேல கோவமா தான் இருப்பாங்க. அங்க போனா அவங்களுக்கு மேலும் கஷ்டமா தான் இருக்கும். வேற எங்க போறது? இந்த டைம்ல ஒரு புது வீடை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து உடனே குடி போறதுலாம் ரொம்ப கஷ்டம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நமக்கு என்ன போறதுக்கு இடமா இல்ல? நம்ம வீட்டுக்கே போவோம். நீ என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. நம்ம வீடுனா எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போவோம். மர திரும்பவும் அங்கனா அப்புறம் எதுக்காக உன்னை கை பிடிச்சு கூட்டிட்டு வந்த? நம்ம வீட்டுக்குன்னா நம்ம வீட்டுக்கு, நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் தான் போவோம், உள்ள போக மாட்டோம். டேய், புரியுற மாதிரி சொல்லுடா. நம்ம எங்க தங்குறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு, நீ வா. என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல மாறா. நீ பேசாம என் பின்னாடி வா. வரம்மா, வா.